சார் உண்மையிலேயே தக் லைஃப் ட்ரெய்லரு எடிட்டர்கிட்ட நான் வந்து அப்படியே காலில் வந்து கும்பிடலான்னு இருக்கேன். அப்படி ஒரு எடிட்டிங். கேஜிஎஃப்க்கு அப்புறம் இப்படி ஒரு எடிட்டிங்கை நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி அவர் சிங்கிள் டயலாக் அந்த சிம்பிள் கத்துவா தெரியுமா? ஆமா, இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு சொல்லுவார் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாரு. இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலான ஆளு. ஒருத்தர் ஒரு சீனியர், இன்னொருத்தர் ஒரு ஜூனியர், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருக்குமே எல்லாமே தெரியும். இந்த ரெண்டு பேரையும் கட்டி போடுற வாத்தியாரும் ஒரு பெரிய சீனியர். இப்போ இந்த மூணு பேர் வச்சு ஒரு படம் அப்படி எடுக்கும்போது இந்த காம்போவுக்கு வந்து ஒரு ஹை எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் அந்த ஹை எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா, சிம்பு திறமைசாலி இல்லைன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சிம்பு திறமைசாலி, ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் அதுவும் இப்போ மாறிடுச்சு. அவர் ஆளு அழகா இருக்காரு, திமுறாவும் இருக்காரு, ஸ்டைலாவும் இருக்காரு. இந்த கர்வம் இல்லைன்னா அப்புறம் என்ன நடிகர்? STR 50க்கு வந்து அந்த 1000ல் ஒரு சின்ன பையன் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஏஐ சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணணும், அந்த கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணணுன்றது அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சிருக்காரு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவும் அண்ட் ஸ்டெடியாகவும் அவர் மூவ் ஆகிட்டு இருக்காரு. இடையில எந்த தண்ணி லாரியும் பூராமல் இருந்தா சரி. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். STR அவர்கள் திரைக்கு எப்போ வருவாரு, மீண்டும் எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தக் லைஃப் வருது, இன்னொரு பக்கம் வந்து அடுத்த படத்துக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. STR 49 மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தக் லைஃப் படத்துக்கு மேல எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு சார் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம்? சார் உண்மையிலேயே தக் லைஃப் ட்ரெய்லரு எடிட்டர்கிட்ட நான் வந்து அப்படியே காலில் வந்து கும்பிடலான்னு இருக்கேன். அப்படி ஒரு எடிட்டிங். கேஜிஎஃப்க்கு அப்புறம் இப்படி ஒரு எடிட்டிங்கை நான் பார்த்ததே இல்லை. பொதுவாக நம்ம ட்ரெய்லர் வந்திருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லல இல்லையா, பட் ஒரு ரெண்டு கேரக்டர், ரெண்டு சிங்கம், அதை வந்து ஈக்குவலாக அந்த ஃப்ரேமில் காட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒரு 3 ஜென்ரேஷனை காட்டணும். ஆமாம் சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த சக்திவேல் நாயக்கர் அந்த கேரக்டர், அவர் கூட இருக்கிற சின்ன பையன், அப்புறம் அந்த சத்யா கமல் கேரக்டர், அதில் வளர்ந்த பையன், அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை எடுக்கும்போது வந்து அந்த சக்திவேல் நாயக்கர் நான் இன்னமும் கிழட்டு சிங்கம் நடிச்சிட்டு நடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு 3 லெகசியும் வந்து ஒரு கம்பேக்டாக உள்ள கொடுத்து, அதில் வந்து ஒரு ராவா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, அதில் நிறைய ரெஃபரன்சஸ்லாம், குருதி புனல்ல ஜம்ப் பண்ணுற ரெஃபரன்ஸ், ஆளா வந்து 2 கம்மலும் வந்து ஃபைட் பண்ணுற அந்த ரெஃபரன்சஸ், அதே மாதிரி அவர் சிங்கிள் டயலாக் அந்த சிம்பிள் கத்துவா தெரியுமா? இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு சொல்லுவார் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது. கரெக்ட். அந்த ஆக்சென்ட் எல்லாத்தையும் விசில் பண்ணுறது. ஸோ பக்கா எடிட்டிங், செம்ம எடிட்டிங். இது ஆக்சுவலாக ஒரு 10 ரெஃபரன்ஸ் போகும், 15 ரெஃபரன்ஸ் போகும்லாம் நம்ம நினச்சோம்னா, ஏஆர் மேடையிலே சொல்லிட்டாரு, ஸோ இது சிங்கிள் டேக்லேயே வந்தோடனே 6 அடிச்சிருச்சு அப்படின்னு. ஆக்சுவலி பார்க்கும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கு, வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் யூஸ்வலாக எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரல. சமீபத்திய ட்ரெய்லர், நிறைய ட்ரெய்லர் பார்த்துட்டோம், ஏகப்பட்ட ட்ரெய்லர் நல்லா இருக்காதுன்னு என்ன வேணாலும் நம்ம சும்மா அளந்து விடலாம். உண்மை என்னன்னா, எனக்கு கேஜிஎஃப் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலை இந்த ட்ரெய்லர் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக ட்ரெய்லர் வரைக்கும் நான் பார்க்கும்போது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார், இந்த காம்போ வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப புதுமையான ஒரு காம்போ. கமல்ஹாசன் அவர்களும் வந்து சினிமாவில் பெரிய ஒரு சீனியர் தான், அவர் குழந்தையிலேருந்து இருக்கார். அதே மாதிரி STR அவர்களும் குழந்தையிலேருந்தே ஜேர்னி பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே சினிமாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சீனியரான ஒரு பர்சன்ஸ். இந்த காம்போ திரையில பார்க்கும்போது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க, 2 பேருமே சினிமாவில் இருக்கிற எல்லா கிராஃப்ட்ஸும் தெரிஞ்ச ஒரு ஆட்கள். அதாவது நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க, என்ன அவுட்டாக வரப்போகுதுங்கிறது அவங்களுக்குலாம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் மானிட்டர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இங்கே நிற்கும் போதே சுற்றி 100 பேர் என்ன வேலை பார்க்குறாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் உள்ளே நிற்கிறாங்கன்னா ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இப்போது 2 பேருமே ஈக்குவலான ஆளு. ஒருத்தர் ஒரு சீனியர், இன்னொருத்தர் ஒரு ஜூனியர், அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேருக்குமே எல்லாமே தெரியும். இந்த 2 பேரையும் கட்டி போடுற வாத்தியாரும் ஒரு பெரிய சீனியர். இப்போ இந்த 3 பேர் வச்சு ஒரு படம் அப்படி எடுக்கும்போது இந்த காம்போவுக்கு வந்து ஒரு ஹை எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் அந்த ஹை எண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா, கமல் சாரோடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ நாயகன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, இந்த நாயகன் படத்தை பற்றி ரஜினி சார் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். நீங்கள் பழைய இன்டர்வியூஸில் கூட பார்த்தீங்கன்னா வாசு சார் சொல்லியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் நாயகன் ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியா, இந்த நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் போய் பார்த்துட்டு வந்துட்டு நைட்டு உட்காந்துருக்காரு. வாசு நானும் நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 பக்கம் அடித்தேன், மண்டையில் டங் டங் டங்னு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 ரவுண்ட் போட்டு டங் 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 டங்னு அடிச்சிச்சு.
ஒன்றும் முடியல. திரும்ப லார்ஜ் டன்னு அடித்தேன். அப்புறம் முடியல. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், நைட்டாக கமலுக்கு கால் பண்ணி, கமல் நான் கிட்டத்தட்ட எத்தனை ரவுண்ட் அடிச்சிட்டேன், ஆனால் அதை விட நாயகன் போதும் எனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். இது எவ்வளோ பெரிய ப்ரைஸிங் தெரியுமா? அப்போ 2 பேருமே ஹை அண்ட் காம்படிட்டிவான ஆட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. அவங்க 2 அப்படி வந்து ஒரு ரஜினி சார் வந்து ஒரு நாயகன் பார்த்துட்டு அவளுக்கு பாராட்டுறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட மணிரத்னம் கமலோடைய காம்போ 36 வருடத்துக்கு பிறகு உள்ள வருது அப்படின்னா, அந்த செல்லுலைட் மூவியோடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு படம் அதில் வந்து அடுத்த ஒரு லெகசியை ஒன்று கொண்டு வர்றாரு. அவரும் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு பீக்கான ஒரு ஆள். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டார்ஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா, இவர் உண்மையிலே திறமையான மனிதர். இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிந்து 3 மனிதர்கள் வந்து 3 நடிகர்கள் வந்து எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டு வந்தவங்க. ஓகே. ஒன்று எஸ்டிஆர், இன்னொன்று அருண் விஜய், இன்னொன்று பிரசாந்த். இந்த 3 பேர் தான் சினிமாவுக்காக எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டு சினிமாவுக்குள்ளே வந்தவங்க. ஓகே. இந்த 3 பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, எஸ்டிஆருக்காக கொஞ்சம் பேக் இருந்துச்சு, அப்புறம் இடையில தடுமாறினார் இருந்துச்சு. இந்த 3 பேருமே இப்போ மறுபடியும் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்குமே திறமை பேசும் அப்படின்னு தெரியுங்களா? அதுதான் இன்னைக்கு இவருடைய திறமை பேசப்படுது. இப்போ மற்றவங்களாம் அங்கங்கே வர்றாங்களே, இவருடைய திறமை வந்து வேட்டையாடு விளையாடு படத்தில் அந்த சின்ன பசங்க சின்ன பசங்க தான் நீங்கள் யார்கிட்ட விளையாடுறீங்கன்ற மாதிரி தான் இந்த ஒரு கோம்போவை நான் பார்க்குறேன். ஸோ இது எப்படி நிற்குன்னா, அப்படி தேட்டரில் பார்க்கும்போது அப்படி மெய்சில் எடுத்து 2 பேரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சும்மா விசில் அனல் பறக்கும். ஒரு மாதிரி வேற லெவல் ஆஃப் ஒரு தாட் ப்ராசஸில் போகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும். ஆனால் கமல்ஹாசன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஹீரோஸுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு சார். அது நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த படத்துலேயே வந்து 4 மணி நேரம் படத்தை எடுத்திருக்காரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதை கட் பண்ணி நீங்கள் என்னோட சீக்வன்ஸ் கூட தூக்கிடுங்க, ஆனால் தம்பி எஸ்டிஆரோட சீக்வன்ஸ் தூக்காதீங்க அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பேஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் எப்படி இந்த மனப்பான்மை வருது? இந்த மனப்பான்மையா நினைத்தாலே இனிக்கும் படம். ஓகே. அந்த படத்தில் ரஜினி சார் செகண்ட் ஹீரோ, கமல் சார் தான் வந்து அவர் ஊருண்டு பிறண்டு என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு அப்படி இப்படின்னு வருவார். இவர் வந்து சாதாரண ஒரு ஃப்ளர்ட்டிங் மேனு. ஓகே. அங்கே வந்து ஜாலியாக சுற்றுறவர், இது பண்ணுறவர். சிங்கப்பூரில் அக்கறை சிமையிலே சொல்லிட்டு பொண்ணுகளை சுற்றுனவர். இவர் டக்குன்னு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். ரஜினி செகண்ட் ஹீரோ ஸ்கோர் பண்ணுறாரு. நினைத்தாலே இன்னைக்கு கமல் தான் ஹீரோ, இருந்தாலும் இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு லெவலுக்கு மேலே வந்து கமல் சார் சொல்கிறாரு, ரஜினி இனிமேல் நம்ம சேர்ந்து நடிக்க வேண்டாம், ஓகே, இதோட நிப்பாட்டிக்கும், இனிமேல் நீங்கள் ஒரு ட்ராக்ல போங்க, நான் ஒரு ட்ராக்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரஜினி தடுமாறுறாரு. ஓகே. ஏன் கமல் என்னாச்சு? இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ரஜினிக்கே தெரியாது அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. ஏன்னா கமல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆளுமை கூடவே இருந்ததுனால, ஸோ கமலோட ஃபேன்ஸ் தான் எல்லாம் இருக்காங்களோ அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கு. அவர் வெளியில் வரும்போது அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறதே அவருக்கு அப்போ தான் ஆரம்பத்திலே கமல் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, ரஜினிக்கு இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பிரிச்சு விட்ட அந்த நட்பு தான் நீங்கள் பொன்னியின் செல்வன் மேடையில் அவர் ரஜினி பேசும், கமல் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க கமல்னு அந்த ஒரு மரியாதை கொடுக்குறாரு இல்லையா. என்னுடைய திரைவாழ்வின் ஒரு மிகப்பெரிய அண்ணா அவர்கள் அப்படின்னு, என் அண்ணா அவர் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார் இல்லையா. இது கமல் சாருக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் சார். என்ன நம்ம நிறைய தயாரிப்பாளர்கள் சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. படம் பிஸ்னஸ் ஆகலை, படம் லாஸ் ஆகிடுச்சு, கமல்னால இதாகிடுச்சு அதாகிடுச்சு, கமல் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரை நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால தான் அது அவர் ஆரம்பத்துல இருந்தே திறமை இருக்குது அப்படின்னா திறமைக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் கமல்ஹாசன். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவர் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலண்டான ஸ்பேஸ் கொடுத்தாரு. இப்போ அபிராமி ஹீரோயின் எடுத்துக்காங்க, பெருமாண்டி படத்தில் அவங்கள போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? சரிங்களா. அப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு வானவில்னு ஒரு படம், அப்புறம் இன்னும் ஒரு 2 படம் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க ஹீரோயின் ஃபேக்டருக்குள்ளேயே அவங்க வரல. அதுக்கடுத்து எங்கே போனாங்க என்னன்றதே தெரியாது, பாட்டு திரும்பவும் வந்தாங்க. அதே மாதிரி இந்த விஸ்வரூபம் ஹீரோயின் எடுத்துக்கோங்க, அவங்க பழைய காலத்து ஹீரோயின். காதல் ரோஜாவேன்னு ஒரு படம், ஓகே, இந்த மேஜர் சுந்தரராஜன் பையன் ஹீரோவா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பாட்டுலாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல நடிச்சவங்க அதுக்கப்புறம் அங்க விட்டுட்டு அவங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆனவங்களை பிடிச்சி திருப்பி வாங்க நடிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டார். ஸோ அவங்க அந்த திறமையை தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவரோட கேரக்டருக்கு இந்த ஆப்டா இருக்குமா, அந்த திறமை வேணுமா அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ சிம்பு திறமைசாலி இல்லைன்னு எவனாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சிம்பு திறமைசாலி, ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் அதுவும் இப்போ மாறிடுச்சு. ஓகே. எல்லா திறமையும் தெரிந்த ஒருத்தவர்.
ஸோ அப்படிப்பட்ட திறமை உள்ளவங்க திரைக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணிட்டு போகும், நம்ம தேவையில்லை. ஸ்க்ரீன் முன்னாடி அவர் நல்லா பண்ணுறாருல்ல, அப்போ அவர் நல்லா பண்ணுறாருன்னு போது ஏற்றுக்கிட்டு போகிறது அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதனால கமல் சார் அதெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதும் சரி, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் சரி, எல்லாமே. இப்போ இதுலேயே எடுத்துக்கோங்களேன், விக்ரம், புது விக்ரமில் ஃபஹத் ஃபாசில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ ஏன் கொடுக்கணும்? அது ஒரு மரியாதை, அந்த திறமைக்கு கொடுக்குற மரியாதை. அதான் ஒரு பெரிய மூத்த கலைஞனுக்கு உண்டான மிகப்பெரிய அளவும் சிறப்பு. அது எப்பவுமே அவர் செய்வார். ஓகே சார், எஸ்டிஆர் அவர்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒழுங்காக படம் நடிக்கல, அப்டேட்ஸ் வரல, நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் ஒழுங்காக வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த குற்றம் இப்போ வரைக்குமே அவர் மேலே இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒழுங்காக வராருங்களா? எப்படி இருக்கார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? சார் நீங்கள் ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலையா? எனக்கு ஆக்சுவலாக எஸ்டிஆர் ஆஃபீஸ்லேருந்தே நிறைய பேசின விஷயம். நானே ஒரு பழைய இன்னொரு சேனலில் பேசிகிட்டு இருக்கும்போது 2 வருஷத்தில் 3 படம் ஒரு பாட்டுக்கு எஸ்டிஆர் 49, 50, 51 கொடுக்குறாரு. ஒன்று 150 கோடி ரூபா பட்ஜெட்டு, இன்னொன்று எஸ்டிஆர் 49, அப்புறம் வந்து 51. மூணுமே வந்து பெரிய பட்ஜெட். 2 வருஷத்தில் முடிக்க போகிறேங்கிறாரு. இது எப்படி முடிப்பார்? இவருக்கு ஏகப்பட்ட கால்ஷீட் ப்ராப்ளம் இருக்குது, இவர் ஒழுங்காக ஷூட்டிங் வர மாட்டார், இவ்வளோ பிரச்சனை எப்படி முடிப்பார்? ஒரு பாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கெடியூலில் ப்ராப்பராக வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் முடித்த உடனேவும் அதுக்கு அடுத்து உடனே இம்மீடியட்டாக எஸ்டிஆர் 49, ஆக்சுவலாக வந்து சம்மர்லேயே வந்து காலேஜ் லீவ் இருக்கும், அப்போயே எடுக்கிற ஐடியாவில் இருந்தாங்க. பட் தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஹேர் கட் எல்லாமே எடுக்காமல் இதை முடிச்சுட்டு இருக்காங்க. பேரலா எஸ்டிஆர் 50க்கு வந்து அந்த 1000ல் ஒரு சின்ன பையன் மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணணும், அந்த கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு வேலையும் அதில் பேரலாக போயிட்டு இருக்குங்கிறதுனால ஸோ அந்த ஒர்க்கு தான் இங்கே தனியாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஒரு ஒர்க் போயிட்டே இருக்கு. ஸோ அதுவும் ஒன்று போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த டைம் அவர் 2-3 ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. எஸ்டிஆர் 49ல உண்டான அந்த செட் ஒர்க், ப்ராப்பர்ட்டி ஒர்க், இது எல்லாமே ஒரு பக்கம் போகுது. இந்த ப்ரொமோஷன் முடிச்ச உடனே ஹேர் கட் பண்ணிட்டு அவர் எஸ்டிஆர் 49 முடிக்கிறார் காலேஜ் ஸ்டூடெண்டா. ஓகே, ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா முடிச்ச உடனே எஸ்டிஆர் 50 பேரலா போகுது. ஆனால் எஸ்டிஆர் 50 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகாது, அது 2026ல் தான் ரிலீஸ் ஆகும். எஸ்டிஆர் 51 வந்து இடையில வந்து த காட் ஆஃப் லவ் வந்து அஸ்வத் மாரிமுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டார். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தம் படத்தில் வர எஸ்டிஆர், ஓகே, விண்டேஜ் எஸ்டிஆர் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு, பக்காவாக ஒரு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் அந்த செக்கச்சிவந்த வானம் படத்தில் ஓடுறதுக்கே திணறிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ உடம்பை மாற்றி அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசுவோம், நக்கலாக பேசின ஒருத்தர். இப்போ இந்த சந்தானந்தோட ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா, அட பாவிகளா எங்கள் டேரக்டர் கௌதம் இப்படி ஆக்கிட்டீங்களாடா, ரொம்ப கோயட்டாக ரொம்ப காமாக இவ்வளோ தூரம் இறங்கி பேசுகிறாரு இல்லையா? ஸோ சேஞ்சிருச்சு சார். மனிதனாக இருந்தால் சில நேரங்களில் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக. இப்போது எனக்கு வந்து ஒரு சம்பளம் வந்து ஒரு கணிசமான ஒரு 50,000 வச்சுக்கோங்க. எனக்கு திடீர்னு உனக்கு சம்பளம் 5 லட்ச ரூபான்னா நான் என்ன யோசிப்பேன், இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை, இந்த கார் என்ன விலை? ஏன்னா அப்போ தலைகால் புரியாமல் ஆடும். கண்டிப்பாக. இது நிரந்தரம் இல்லை, அடி வாங்குவேன், திரும்ப இந்த 50,000 5,000க்கு வருவேன், அப்போ தெரியுமா உனக்கு அருமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை ஒன்று கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அப்படி தான் அவர் அடிப்பட்டார், நிறைய கெட்ட பேர் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்போ டோட்டலாக அதை விட்டு வெளியே வந்தார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பேசணும் அந்த பிச் ஸ்டாப் அப்படின்னு. ஸோ ஸ்டாப் பண்ணார், ஆரம்பிக்கிறாரு, அந்த ஒரு லெவலில் டாப் கியரில் எடுக்கிறாரு. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவும் அண்ட் ஸ்டெடியாகவும் அவர் மூவ் ஆகிட்டு இருக்காரு. இடையில எந்த தண்ணி லாரியும் பூராமல் இருந்தால் சரி தான். ஓகே சார், அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. பட் இருந்தாலும் எஸ்டிஆர் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு நிரந்தரமாக அப்படியே இருக்காங்களே சார், எப்படி சார் அது? அவர் பேசுறதுல போய் ஏதாவது பேசியிருந்தாரா? இல்லை, செல்வராமன் படத்தில் அந்த மாதிரி பீப் சாங்லாம் நடிச்சார், பாடினா ஆமாம் பாடினு தான் என்ன சொன்னார். அவர் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எல்லாரும் ஜல்லிக்கட்டுலாம் மெரினா புரட்சி எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல யார் சார் ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்டு வச்சது? எஸ்டிஆர் கூப்பிட்டு வந்தாரா? கேட்டோம் அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினாரா? அவரே வந்து வெளியில் எல்லாரும் விளக்கு பொருத்தி வைங்கன்னு சொன்னாரா? வெளியில் வந்து நில்லுங்கன்னு சொன்னாரா? அன்றைக்கி மோடி ஃபாலோ பண்ணுறதா அன்றைக்கே எஸ்டிஆர் ஃபாலோ பண்ணிட்டாரா? கரெக்ட். சி, அவர் இன்டென்ஷன் தப்பு கிடையாது, மேபி அவர் பேசுகிற விதம் தப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ புளு சட்டை மாறனாலும் பேசுகிற விதம் என்ன தப்பாக இருக்கலாமே தவிர அவர் பேசுகிற விஷயங்கள் கரெக்டு தான். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்டிஆர் பேசும்போது அது அவருடைய இன்டென்ஷன் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் எங்கள் ஊர் பாரம்பரியமான ஒரு விஷயத்த நீ வந்து எப்படி தடை செய்யலாம், உனக்கு என்ன தெரியும் எங்கள் ஊரை பற்றி? இது கேட்கறதுக்கு எவனா இருந்தாலும் உரிமை இருக்குல்ல. அது முதல்ல அவர் கேட்குறாரு, அடுத்தடுத்து இருந்தோன்னு பெருசாக நடக்குதுல்ல. அப்போது முதல்ல அந்த புள்ளியார் சொல்லி போட்ட ஆள் யார்? இப்போ அவர் பெரிய ஆள் தானே, சரிங்களா? இப்போது விவேகானந்தர் பெரிய ஆளா, ராமகிருஷ்ணன் பெரிய ஆளானா எல்லாரும் விவேகானந்தர் தான் உலகத்துக்கே தெரியும். ஆனால் விவேகானந்தரே உருவாக்குனவர் ராமகிருஷ்ணன் தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லெகசியை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அப்போது அவருக்கு கிரேஸ் வரதான் செய்யும். ரெண்டாவது வந்து சார், அவர் ஆள் அழகாக இருக்காரு, திமுறாவும் இருக்காரு, ஸ்டைலாகவும் இருக்காரு. இந்த கர்வம் இல்லைன்னா அப்புறம் என்ன நடிகர்?
ஓகே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லா ப்ரொமோஷன் போக போறாங்க, 2 மாசம் ஃபுல்லா ஃபுல் ஃபிளெஜ்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படம் இன்னும் 20 நாள் ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்? படத்துக்கு மேல எந்த அளவுக்கு கலெக்ஷன்? ஏன்னா இப்போ வந்து பேச போனா படம் சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, கலெக்ஷன் தான் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. கதையும் முக்கியம், பட் அதே மாதிரி கலெக்ஷனும் முக்கியம். ஒரு பேன் இண்டியன் லெவலுக்கு ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு மல்டி ஸ்டாரா இருந்தா படத்துக்கு கண்டிப்பா சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மித் போயிட்டே இருக்கு. உண்மைதானா இது? இல்லை சார், இது எல்லாமே மித்து தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து வேற வழியில் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டங்களில் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, படத்தை திரையரங்கத்தில் ரிலீஸ் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது, மக்களை வந்து பார்க்க வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. 200 ரூபா கொடுத்து நான் படம் பார்க்கணும்னா அதில் என்ன இருக்குன்ற முதல் கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு படத்தை எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், லீகலி இல்லீகலி எதில் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனாலும் நான் தேட்டரில் வந்து அந்த எஃபெக்டோட அந்த படத்தை பார்க்கணும்னு தான் இன்னைக்கு மக்களோட சிந்தனை இருக்கு. படம் பார்க்குறது என்னுடைய சிந்தனை கிடையாது. ஏன்னா இங்கே கொட்டி கிடக்கு படம், எந்த படத்தை வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தை நான் ஏன் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 நாள் 3 நாள் தான். 4வது நாள் ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வரணும். அப்போ அதுக்கும் ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஸோ ஓவராலாக ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போது STR 49 வந்து சம்மர்லேயே ஆரம்பிக்க வேண்டியது காலேஜில், சம்மர் லீவ்லேயும். ஆனால் அந்த ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அதை போஸ்ட்போன் பண்ணி தக் லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ் எனக்கு தெரிஞ்சு June 5 ரிலீஸு, June 19th ஷூட்டிங் நினைக்கிறேன் STR 49. அப்போது அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ள ப்ரொமோஷன்ஸ் இறங்குறாங்க அப்படின்னா இந்த படத்து மேலே அவங்க வச்சிருக்க ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையும் தாண்டி இந்த படம் வந்து சொல்கிற ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க எல்லாமே வந்து ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னா கமல் சாரை தாண்டி வேறு யாரும் கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் இருக்கும். STR வந்து மேபி சவுத் இந்தியாவுக்கு தெரியும், அதுலேயுமே தமிழ்நாடு கேரளாவுக்கு தெரியுமே தவிர ஆந்திராவுக்கு தெரியுமான்றது கூட எனக்கு பெரிய அதிசயம் தான். இப்படி இருக்கும்போது சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து சிம்பு வெளியில் தெரிய வைக்கணும் அப்படின்னு அந்த படத்தில் அவர் நடித்து வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும், அது வேறு விஷயம். யாருப்பா படம் ஓடல அடுத்த விஷயம். ஆனால் அந்த கேரக்டர் யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஒரு விஷயம் அவர் பண்ணியிருப்பார், அதில் நம்ம எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இப்போது ப்ரமோஷன் வேல்யூ அப்படின் போது அந்த படம் பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ கமல் ஒருத்தரால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஆர்டிஸ்ட் வேல்யூவும் அதுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போது வேறு வழியே கிடையாது, இவங்க இறங்கி அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கமல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சுமை தாங்கி தான் இப்போ அந்த ப்ரொமோஷன்ஸே எல்லாத்தையும் கொண்டு போய் பேன் இண்டியா லெவலில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து உண்மையிலே அந்த படத்துக்கு நார்த் இந்தியா சைடும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி ஒரு பெரிய பிஸ்னஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஓகே சார், கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து விக்ரம் படம் 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எப்படா கம்பேக் கொடுப்பாரு, மீண்டும் கமல்ஹாசன் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தக் லைஃப் படம் வருது. தக் லைஃப் படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக சாலிடாக வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் ஓவராலாக 150 கோடிங்கிறது அசால்ட்டாக வர வேண்டிய விஷயம். ஓகே, 150 கோடிங்கிறது ஒரு அசால்ட்டாக வர விஷயம். ஆனால் 150 கோடிக்கு மேலே 1 ரூபா காசுங்கிறதும் படத்தோடைய ரிசல்ட்டை பொறுத்து தான். ஓகே, ஸோ போட்ட காசு இதில் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, அதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் ரெண்டாவது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கலெக்ஷனை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நம்மளுமே அதை பேசணும். ஒரு படம் எவ்வளவு கலெக்ஷன் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா என்ன, நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது தானே நமக்கு தேவை. அதை பத்தி கவலைப்படுறது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கவலைப்படணும். பணம் வருது வரலங்கிறது வந்து அது அவங்களுடைய போட்டவங்களுடைய பிரச்சனை. நம்ம ஒரு மளிகை கடையில போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுதுன்னு நீங்க கேட்டு பாருங்க. அண்ணா செவிலியே ஒன்று விடுவேன், உப்பு வாங்க வந்தியா உப்பு வாங்கிட்டு போ, சக்கரை வாங்கிட்டு வந்தியா சக்கரை வாங்கிட்டு போகும், இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்பாங்க. அது எவ்வளவு வருது போகுதுங்கிறது நமக்கு தேவையில்லாத வேலை. படம் பார்க்குறோம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இதேல இந்த கேள்வியை இந்த படம் எப்படி சார் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு சொல்லியிருக்குவேன். இதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வச்சிருக்காங்க. ஸோ போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் அவங்க வந்து ஸ்டெடியாக பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது ஓகே, எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் சேல் பண்ணியாச்சு, சேட்டலைட் ரைட்ஸும் வித்தாச்சு, OTT ரைட்ஸும் வித்தாச்சு. ஸோ டேபிள் ப்ராஃபிட்டே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருக்கும். அது கமல் சார் அவ்வளோ சீக்கிரத்தை சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது, அவருக்கு தெரியும் இன்னைக்கு எப்போ அந்த கணக்கை சொல்லணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அது தேவையில்லைன்னு அவர் நினைப்பாரு, எதுக்கு இதை போய் நம்ம வெளியில போய் பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதான் கலெக்ஷன் நமக்கு தேவையில்லை, படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போமே, வேற என்ன பிரச்சனை. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.